ஹே காய்ஸ், லாஸ்ட் இயர் என்னோட இந்தியா ட்ரிப்பில் சிஸ்டர் சூப்பராக ஒரு கோரியாண்டர் சட்னி அரைச்சி வச்சுருந்தாங்க. டியூட்டி முடிஞ்சு வந்த அக்கா கிட்ட ரெசிபியை வாங்கி அப்படியே சிட்டி ரோபோ மாதிரி மைண்டில் சேவ் பண்ணி வச்சியாச்சு. யூகே இறங்கின 3வது நாள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வாங்கி நாங்களும் இந்த சூப்பர் டூப்பரான சட்னியை ட்ரை பண்ணியாச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி திருவின தேங்காய், இது கூட அப்படியே ஒரு 5 to 6 பச்சை மிளகா. இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 4 கார்லிக்கு, ஃபாலோட் பை நல்ல ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. அது கூட நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி லீவ்ஸ். இதில் தண்டெல்லாம் போடக்கூடாது, வெறும் கொத்தமல்லி லீவ்ஸு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு ஃபுல் ஸ்பூன் சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவான். இந்த பச்சை சட்னியை சூப்பராக அரைச்சி நம்ம பசங்க கிட்ட கொடுத்தா அதுங்க நம்மளை பச்சையாக திட்டுதுங்க. யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன, நம்ம தான் ஹார்லிக்ஸில் வர ஆரோக்கியமான அம்மாவாச்சு. ஹெல்த் இஸ் வெல்த் பிள்ளைங்களான்னு நம்ம சட்னியை தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு தாளிப்பு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக நல்லெண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, ஃபாலோட் பை காஞ்ச மிளகா, கடுகு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே சட்னியோட தலையில் கொட்டிட வேண்டியதுதான். சூப்பரான கோரியாண்டர் சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு படம் சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சா அப்படின்ட்டு சொல்லுங்கள். நன்றி.